ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3-4 மாதமாகவே என்னோடய சேனலில் ஸ்ரீகுமரன் சீட்டை பற்றி நான் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ரீகுமரன் சீட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன், என்ன வாங்க போகிறேன் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல் சீட்டு வந்து நான் 3000 கட்டியிருக்கேன். 11 மாதம் 33,000 கட்டியிருப்போம். சேவ் பண்ண வெயிட்டு வந்து 4 கிராமும் 389 மில்லிஸ், அதாவது 4 கிராம் ஒரு 400 மில்லி கிட்ட வந்து சேவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது சீட்டு வந்து 2000 ரூபாய் சீட்டு. ஸோ அதுவுமே 11 மாதம் 22,000 ரூபாய் கட்டியிருக்கிறோம். இதில் சேவ் பண்ண வெயிட் வந்து 2 கிராம் 740 மில்லி. டோட்டல் வந்து அமௌண்ட்டாக வந்து ஒரு 55,000 கிட்ட நாங்கள் கட்டியிருக்கோம். அதே மாதிரி டோட்டல் கிராம்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு 7 கிராம்ஸும் 129 மில்லிஸும் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபுல்ஃபில்லாக எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 8 கிராம்ஸாக, ஒரு 8 கிராமுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சேவ் பண்ணது வந்து 7 கிராம் 129 மில்லி. இது எவ்வளோ இன்னும், அதாவது 0.871 மில்லிஸ், இன்னும் ஒரு 871 மில்லி போட்டால் தான் ரவுண்டாக வந்து 8 கிராம் வந்து என்னால் சேவ் பண்ண முடியும். நான் என்ன ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இந்த வெயிட்டுக்கு வந்து 2 பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வந்து டாலர், அந்த 2 பவுன் செயின் ஏகேல வாங்கினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த செயினுக்கு டாலர் வந்து ஒரு 4 கிராம்ஸ்லையும். ரெண்டாவது ஒன்று வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ தனியாக அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வீடியோவில் என்ன ஏது அப்படின்ட்டு. மாட்டில் ஒரு 1/2 பவுனில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து 1/2 பவுன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் கரெக்டாக 1/2 பவுனில் கிடைக்குமா அப்படின்றது வந்து ஷாப்புக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கூட தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 4 கிராம் 120, 170, 160 அந்த மாதிரி கூட தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 4 கிராம்ஸுக்குமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம நேரில் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், நமக்கு பிடிச்சது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச வெயிட்டில் கிடைக்குதா அப்படின்றது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்கீமில் சேவ் பண்ண வெயிட்டுக்கு மட்டும்தான் எனக்கு வேஸ்டேஜ் இல்லை. ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 8 கிராம்ஸ்க்கே வந்து நான் ஒரு 871 மில்லி வந்து நான் தான் அதுக்கு தனியாக வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மில்லி அது இல்லாமல் ப்ளஸ் வேஸ்டேஜ் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லைங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு வர வேஸ்டேஜ், அது இல்லாமல் டோட்டலாக நம்ம வாங்குகிற கிராம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும். பத்தாவதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 கிராம்ஸ்ன்றது கரெக்டாக கிடைக்காது நமக்கு. கொஞ்சம் கூட தானே கிடைக்கும். ஸோ அந்த வெயிட்டெல்லாம் கூட நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்குமே வேஸ்டேஜ் கண்டிப்பாக வரும் இல்லை? அது எல்லாமே நம்ம சேர்த்து எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்து, ஸோ வீட்டில் என்ன ஏது அப்படின்றத பார்த்து எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து தான் பார்த்து பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பணம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் கையில் இல்லை. நிறைய விஷயம் இருக்குது கவனிக்கிறதுக்கு. இப்போ இந்த சீட்லேயே வந்து 2 சீட்டையும் என்னை சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண விடுறாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒரு சீட்டு வந்து அக்டோபர் 10 முடிகிறனால செப்டம்பர் 10க்கு அப்புறம் பண்ணிக்க சொன்னாங்க. இன்னொரு சீட்டு வந்து அக்டோபர் 21 முடிகிறனால செப்டம்பர் 21க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். நீங்கள் 2ம் சேர்த்து பண்ணணுன்னா 21க்கு அப்புறம் வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தனித்தனியாகவே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஏன்னா கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு இல்லைங்களா? அது பார்க்க பார்க்க வந்து பயமாக இருக்குது. கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து கோல்டு ரேட் கரண்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நமக்கு ஜிஎஸ்டி வரும். ஸோ அதனால் அந்த 4 கிராம்ஸையாவது போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸ்டார்டிங்லேயே அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். பட்டு ஷாப்புக்கு போனால் தான் தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சீட்டு போட்டனால எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போது சீட்டு போட்டு சேவ் பண்ண அந்த 7 கிராமும் 129 மில்லியும் இன்னிய கோல்டு ரேட்டுக்கு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தப்போ இருந்த கோல்டு ரேட்டு 10,200 நம்ம போட்டோம் அப்படின்னா 72,715 ரூபாய் வருது. ஸோ நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு வந்து 55,000க்கு தான் நான் அந்த கிராம்ஸை சேவ் பண்ணேன். ஆனால் இன்றைய கோல்டு ரேட்டு போட்டால் 72,715 எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா 17,715 ரூபாய் வந்து நமக்கு அதிகமாக வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம கணக்கு போட்டு யோசிக்கணும் வீட்டில் சீரியஸாகவே. இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது வந்து நான் அப்போ போன வருஷமே சீட்டு போட்டனாலையும் ஸ்ரீகுமரன் நிஜமாலே வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா முதல்ல 6 மாத பேமெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தனால தான் அந்த 3,000 ரூபாய் சீட்டில் வந்து எங்களால் நிறையா கிராம்ஸை சேவ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் 2,000 ரூபாய் சீட்டில் வந்து நான் 2 மாதம் மட்டும்தான் சேர்த்து பே பண்ணேன். அதுக்கப்புறம் பே பண்ண முடியல. மாதம் தான் நாங்கள் பே பண்ணோம். ஸோ அதனால தான், இல்லைன்னா அதில் வந்து நான் ஒரு 3 கிராம் கிட்ட சேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது. நான் ஷாப்புக்கு போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன்.